பிளானும் வச்சு போடுறாங்க. புதுசாக இப்போ அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ண ட்ரக் அந்த 27ஆம் தேதி செப்டம்பர் அன்னைக்கு நடந்த ப்ரோக்ராமுக்கு எத்தனை பேர் வந்தீங்கன்னு தெரியல. அந்த ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா சப்க்யூட்டேனியஸாக எத்தனை பேருக்கு வீட்டில் பெரியவங்க யாராவது இன்சுலின் போடுற வழக்கம் இருக்கு, சுகருக்கு இன்சுலின் போட்டுக்கிறாங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா இருக்கு, அது எங்கே வேணா போட்டுக்கலாம், தொடையில கையில காலில் எங்கே வேணா போட்டுக்கலாம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இன்ஜெக்ஷன் வந்திருக்கு. இப்போ அது வந்து இஎஸ்ஐயில் கிடைக்க ஆரம்பிக்கிறது, இன்னும் நடைமுறைக்கு ஜிஹெச் லெவலில் இன்னும் வரல. அது மாதிரி இன்னொரு கம்பெனி ஒன்று எம்லிப்ரா இன்சுசிமேப்னு ஒரு கம்பெனி வந்திருக்கு. அது 14 நாளைக்கு ஒரு தடவை போட்டால் போகிறோம். இவங்களுக்கு எப்படி கொண்டு வந்திருக்காங்கன்னா நோவோது அன்னன்னைக்கு போட்டுக்கிற மாதிரி, அன்னன்னைக்கு ஒரு டோஸ் போட்டுக்கிற மாதிரி. அந்த எப்படி நம்ம இப்போ பரீட்சை எழுதுகிற பசங்களுக்கு தெரியும், 12வது 10வது எழுதுறவங்களாம் ஒரு கேட்ரிட்ஜ் பேனா வச்சுருப்பாங்க, ஃபவுண்டன் பேனா. அவ்வளோ தீர்ந்துச்சுன்னா உடனே அந்த கேட்ரிட்ஜை ரிமூவ் பண்ணிட்டு அடுத்த கேட்ரிட்ஜை போட்டு எழுத ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி இந்த இவங்க கொண்டு வந்திருக்கிற இந்த இன்ஜெக்ஷனும் ஒரு 10-12 இன்ஃபியூஷனுக்கு தாங்குற மாதிரி இருக்கும். டெய்லி ஒரு எம்ஜி போட்டுக்கிற மாதிரி. ஸோ அன்னன்னைக்கு உண்டான ப்ரொடெக்ஷன் நமக்கு கிடைச்சிரும். கண்டினியூஸா நம்ம எப்பவும் போல ஃபுல் ஹெல்த்தியா இருப்போம். இவங்க ஏன் இந்த கான்செப்டை சூஸ் பண்ணாங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இருக்கிற ட்ரக் பார்த்தீங்கன்னா 14 டேஸ், ஃபர்ஸ்ட் டே போட்டா 15th டே போட்டா போறோம். ஆனா அந்த சைக்கிள் ஏத்தம் இறக்கம் இருக்கும். அதை அவாய்ட் பண்ணிடணும் அப்படிங்கிறதுக்காகவும் பிளஸ் ஹோம் தெரப்பியா இந்த அந்த ப்ராடக்டை பேக்கெட்லேயே வச்சுட்டு போயிடலாம். நம்ம எங்க வேணாலும் நீங்க ஊருக்கு போறீங்களோ எங்க போறீங்களோ உங்க பேக்கெட்லயே இதை வச்சுக்கலாம் பேனா மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு உபயோகமும் இருக்கும், ஹோம் தெரப்பியாகவும் அது யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ட்ரக்கை கொண்டு வந்தாங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சீக்கிரமே அது வந்து ஜிஹெச்லாம் வரணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். ஏன்னா எல்லாருக்குமே அது வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதமாக அமையும். இன்னைக்கு இருக்கிற ஹீமோஃபிலிக் கம்யூனிட்டி ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிற அவ்வளவு ஒரு ப்ராப்ளம்ஸுக்கும் ஒரே சொல்யூஷனாக வந்து முடியும். ஏன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்றது, இப்போ இவங்களுக்கு வந்து ஒரு ப்ளீடோ இன்னொன்னோ வரபோது போய் ஒரு ஃபேக்டர் போட்டு திருப்பி ரெக்கவர் ஆகி திருப்பி அவங்க நார்மல்சிக்கு வந்து அவங்க பழைய காலேஜுக்கு போறதுக்கோ ஸ்கூலுக்கு போறதுக்கோ இல்லை வேலைக்கு போறதுக்கோ இது ஒரு தடையா இருக்கு. ஆனா இப்ப அந்த கான்செப்ட் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், அந்த கான்சுசிமேப்ங்கிற அந்த கான்செப்ட் அந்த பாக்கெட்லயே வச்சுட்டு போற மாதிரி அந்த இன்ஜெக்ஷன் உள்ள பேரா நமக்கு ஹோம் தெரப்பியா கிடைக்க ஆரம்பிச்சிச்சுன்னா லைஃப் ஸ்டைலே டோட்டலா மாறிடும். ஏன்னா அன்னன்னைக்கு வேணுங்கிறது போட்டுருவோம். ஸோ ஒவ்வொருவருக்கு தேவையான ஃபேக்டர் 8ஓ இல்லை ஃபேக்டர் 9ஓ இல்லை அவங்க ஃபேக்டர் 8ல இன்ஹிபிட்டரோ ஃபேக்டர் 9ல இன்ஹிபிட்டரோ எதா இருந்தாலும் யாருக்கு வேணாலும் அதை யூஸ் பண்ற மாதிரி ஒரு மல்டி ஃபெசிலிட்டட் இன்ஜெக்ஷன் அது. அதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதை எடுத்துட்டு போயிட்டா போறோம். டெய்லி அன்னன்னைக்கு வேணுங்கிறத போட்டு சப்போர்ட் பண்ணிட்டு அவங்களுடைய லைஃப்ல எந்த ப்ராப்ளம் அவர் ஹீமோஃபிலியா இருக்குன்னு வெளியில இருந்து யாராவது சொன்னா மட்டும் தான் தெரிஞ்சுக்க முடியும். அதனால இது மாதிரி நிறைய புது புது கண்டுபிடிப்புகள் வந்துகிட்டு இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன, இன்னைக்கு நடத்துற செஷனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்னன்னா, இப்போ ஒரு நல்ல ட்ரக் வரப்போகுது. அந்த நல்ல ட்ரக் பாத்தீங்கன்னா ஒருத்தர் தயாரிச்சு அந்த கவர்மெண்ட் மூலியமா மார்க்கெட்டு கொண்டு வந்து கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் மூலியமா உள்ள வந்து பயனாளிக்கு கிடைக்கிற வரைக்கும் ஒரு பெரிய லைன் டிராவல் பண்ணி வர வேண்டியிருக்கு. அந்த பெரிய லைன் டிராவல் பண்ணி வர்றதுக்கு டைம் ஆகும்போது நம்ம வந்து நம்மளுடைய அதுக்கு முன்னாடி நம்மளுடைய மூட்டுகளையும் தசைகளையும் நம்ம ஓரளவுக்கு பாதுகாப்பா வச்சுக்கிட்டோம்னா தான் அந்த ட்ரக் வரும்போது மேற்கொண்டு பாதிப்பு வராம நம்ம ஓரளவுக்கு நல்ல நம்மளுடைய வாழ்க்கையை ஒரு குவாலிட்டியா கொண்டு போயிட்டு இருக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம எல்லாத்தையும் ஸ்பாயில் பண்ணிட்டோம்னு வச்சுங்க. சப்போஸிங் ஒரு மூட்டு கண்டுக்காம இருந்து ஃபேக்டரி தெரப்பியும் போடுறது இல்லை, பிசியோதெரப்பியும் பண்றது இல்லை, ரெண்டுமே அலட்சியமா இருந்து நம்மளுடைய ஜாயிண்ட்ஸையோ மசில்ஸையோ நம்ம கெடுத்துக்கிட்டோம்னா அந்த ட்ரக் இப்ப நாளைக்கே வந்துருதுன்னு வச்சுக்கணும். ஒரு மாசத்துல கவர்மெண்ட் ரொம்ப ஒரு எமர்ஜென்சி இதுல கொண்டாந்துடுறாங்க அப்படின்னா அந்த ட்ரக் வந்து கூட நீங்க எந்த ஸ்டேஜ்ல உடம்பு உங்களுக்கு ஒரு 40% பாதிக்கப்பட்டிருக்குன்னா அந்த 40% போனதுதான். அடுத்த 60% வேணா நீங்க காப்பாத்திக்கலாமே ஒழிய திருப்பி நீங்க 100%க்கு வர முடியாது. அதை வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு ட்ரக் இருந்தா நம்ம என்ன நினைக்கிறோம், காய்ச்சல் சளி மாதிரி நினைக்கிறோம். காய்ச்சல் வருதா நம்ம சாப்பிடறோம், நம்ம திருப்பி பழையபடி 100%க்கு வந்துடுறோம். அந்த மாதிரி வர முடியாது. ஹீமோஃபிலியாவோ இன்னொன்னோ அவருடைய விளக்குரையில சொல்லும்போது தெளிவா சொல்லுவாரு. ஏன்னா அதுக்காக தான் நாங்க ஜாயிண்ட்ஸ் மசில்ஸ் எல்லாம் நீங்க ப்ரொடெக்ட் பண்ணிக்கோங்க. டெய்லி ஒரு காலையில 15 நிமிஷம் சாயங்காலம் 15 நிமிஷம் போறதில்ல சார் ஒரு நாளைக்கு இல்லைங்களா. இந்த மாதிரி பேனா மாதிரி சின்னதா இதுல வந்து இங்கதான் வந்து மருந்து ஒர்க் இருக்கும். இங்க
பின்னாடி வந்து இந்த டோஸ் வந்து எவ்வளோ இது வைக்கணும் அப்படின்றது வந்து இங்கே இதை இப்படி திருப்பி டோஸ் வச்சுக்கலாம். சத்தம் கேட்குதா திருப்புறப்போ இந்த மாதிரி திருப்ப திருப்ப இங்கே வந்து மருந்து வந்து பின்னாடி வந்து போயிட்டு இருக்கும். இங்கே வந்து ஒரு ஊசி வரும் சின்னதாக, இதுலேயும் தான் இருக்கும். அதில் குத்துனா கூட வலி இருக்காது, சும்மா எறும்பு கடிக்கிறத விட ரொம்ப கம்மியான வலி தான் இருக்கும். அதாவது என்ன பண்ணலாம்னா நம்மளே தசையில் போட்டுக்கலாம், கையிலையோ இல்லை இடுப்புலையோ எங்கே நம்ம போட்டுக்க தோணுதோ அங்கே வந்து போட்டுக்கலாம். இது வந்து என்னென்னா தினம் போட்டுக்கக்கூடிய ஒரு மருந்து. 24 மணி நேரத்துக்கு ஒரு தடவை வந்து நம்ம போட்டுக்கிட்டு நம்மளே போட்டுக்கலாம். ஒரு 1.5-2 நிமிஷம் போதும் இதை போட்டுக்கிறதுக்கு, ரொம்ப நேரம்லாம் தேவையில்லை. மருந்து செட் பண்ணிவிட்டு இது இடத்த வச்சுட்டு குத்தி விட்டு இங்கே அழுத்தணும். அழுத்திட்டு அந்த மருந்து உடம்புக்குள்ளே போகிற வரையில் வெயிட் பண்ணணும். அவ்வளோதான். இந்த 1 நிமிஷம் 1.5 நிமிஷம் வெயிட் பண்ணணும். இப்போ 10 செகண்ட்லேயே போயிடலாம். நமக்கு முன்ன சொன்னப்போ வந்து ஒரு 1.5 நிமிஷம் சொல்லிட்டாங்க ரெடி பண்ணுறதுக்கு மட்டும். அந்த ஊசியை மாற்றணும், அதுக்கப்புறம் எவ்வளோன்னு செட் பண்ணணும். செட் பண்ணுறது வந்து இங்கே காமிக்கிறது எவ்வளோ மருந்து செட் பண்ணணும் அப்படின்றது. இங்கே பாருங்க எவ்வளோ நம்ம வெயிட்டுக்கு செட் பண்ணணும் அப்படின்றது. அது வந்து நம்ம வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி டாக்டர் சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் குத்துறதுக்கு ஒரு 10 செகண்ட், அவ்வளோதான். இந்த அளவுக்கு வந்து இது போட்டுட்டு வந்துட்டாங்க. இது வந்து 8, 9 2 பேருமே போட்டுக்கலாம். இன்ஹிபிட்டர்ஸ் ஃபேக்டர் 8, ஃபேக்டர் 9, அப்புறம் 2லேயும் இன்ஹிபிட்டர்ஸ் இருக்கிறவங்களுக்கும் வந்து இந்த ஒரு மருந்து போதும். இவ்வளோ பேருக்கு வந்து இந்த ஒரே மருந்து வந்து போதும். இந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு வந்து அறிவியல் வந்து முன்னேறி இருக்கு. இதுக்கு அடுத்து வந்து ஜீன் தெரப்பின்லாம் சொல்றதெல்லாம் இருக்கு. அது என்னன்னா ஒரே ஒரு இன்ஜெக்ஷன் அது போட்டால் போதும். ஆனால் என்னன்னா விலை மட்டும் ஒரு 25-30 கோடி வரும், அவ்வளோதான். ஆமாம், ரொம்ப கம்மி. அதில் ஒரு படத்தில் சொல்லுவாங்களே 19,999 ஒன்லி அப்படிம்பாங்களே, 999 மட்டும். இந்த ₹1 சேர்த்து ஏன் ₹1000 போட மாட்டீங்களா? அந்த மாதிரி வெறும் ஒரு 25-30 கோடி, அவ்வளோதான். அவ்வளோ செலவு பண்ணுமா நம்ம? நான்லாம் அவ்வளோ செலவு 600 ரூபா 800 ரூபா